ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரி சிங் வித் சுஜா. ஸோ இதில் வந்துட்டு பப்பு சின்னோட சப்சீரீஸில் த கிங்ஸ் சாய்ஸ் பார்ட் 2 வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ இப்போ அடுத்து ராணி வந்துட்டு பப்பு சின்னுவை அரண்மனைக்கு வர சொன்னாங்க. அவங்க 2 பேரும் அங்கே போனப்போ ராணி வந்துட்டு அந்த ட்ரெஸ் அது உண்மையாகவே ட்ரெஸ் இருக்கா இல்லை, அப்போ அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, அது எனக்கு தெரியுது, பட் ராஜாவுக்கு புரியல, ராஜா ஏமாந்துட்டாரு, ராஜாவோட சாய்ஸ் இந்த இடத்துல தப்பாக போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் தான் வந்துட்டு அவங்க 2 பேரையும் எப்படியாவது ராஜா கிட்ட கெட்டவங்க தப்பானவங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து சொல்கிறாங்க. சரிங்க ராணி, நாளைக்கு நாங்கள் வந்து அரசவையில் அதை ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. வீட்டில் போய் ஒரு நல்ல பிளான் வந்து யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வராங்க. இவங்க பப்பு வந்துட்டு ஒரு ஆடை விற்கிற ஆள் மாதிரி டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூமில் வந்து வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்க. இவங்க சின்ன வந்து ராணிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே வந்து இந்த வேலையாள் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அரண்மனையில் எல்லோரும் கேதர் ஆகிடுறாங்க. ராஜா வந்து பரவாயில்லையே, இந்த ட்ரெஸ்ஸு நிறைய பேரை காட்டி கொடுக்குது, மக்களை நிறைய பேர் பொய்யானவங்க இருப்பாங்க போல் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ உள்ளே வந்த இந்த ஆடை அலங்காரம் வந்துட்டு, நான் அதை விட விசேஷமாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸை தொட்டால் வந்துட்டு ஏமாத்துறவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி அந்த ட்ரெஸ்ஸு காமினா அந்த ட்ரெஸ் அப்போ எல்லா கண்ணுக்கும் தெரியுது, அப்பா இதாவது எல்லா கண்ணுக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போது அந்த ட்ரெஸ்ஸை நீட்டி இந்த ட்ரெஸ்ஸை வந்து எல்லோரும் வந்து தொடுங்க, யார் தொடும் போது நிறையா வருதோ அவங்க வந்து ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஜூஸ் சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து ஆர்டர் பண்ணுறாங்க, எல்லோரும் ஜூஸ் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவ என்ன பண்ணுறான்னா சின்னும் அங்கே போய் அந்த ஆடை அலங்காரம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர்கிட்டையும் லெமன் ஜூஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து மேலே தட்டி விட்டுற, அவங்க கையெல்லாம் இப்படி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு திரும்ப வந்து இப்போ அவங்களையும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை தொட சொல்கிறாங்க. ஐயோ நம்ம மாட்டிப்போமோ, நம்ம சொன்னதே போய் இவங்க இன்னொரு போய் சொல்கிறாங்க, அவ்வளோதான் வா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக 2 பேரும் வந்து அதை தொடுறாங்க. தொட்டால் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இல்லை இது வந்து நாங்கள் பொய்லாம் சொல்ல, நாங்கள் ஏமாத்தலை அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க 2 பேரும். இல்லை நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொன்ன ட்ரெஸ்ஸை பார்க்க முடியல, அவங்களாம் உண்மை இல்லை, நான் நம்பும் போது இதை ஏன் நான் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. அதுக்கு இல்லை இப்போ நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னா, அதுக்கப்புறம் மன்னிச்சிருங்க ராஜா, அது ட்ரெஸ்ஸே இல்லை, நாங்கள் சும்மா காசு சம்பாதிக்கிறதுக்காக போய் சொல்லி உங்களை ஏமாற்றினோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போது இந்த ட்ரெஸ் என்ன கொடுக்குறீங்களா அப்படின்னே பப்புவும் சின்னவும் முன்னாடி வந்துக்கிட்டே எங்களை மன்னிச்சிருங்க ராஜா, இந்த மாதிரி வந்துட்டு இதுவும் வந்து உண்மையான, இதுவும் வந்துட்டு சாதாரண கதர் ஆடை தான், இதுக்கு நீங்கள் விலை அதிகமாக கொடுக்க தேவையில்லை, இதில் நாங்கள் வந்து ஒன்றும் பண்ணலை, பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமையல் பொருளை நாங்கள் ஜஸ்ட்டு தடவி விட்டுருக்கோம். அப்போ அவங்க கையில் லெமன் ஜூஸ் கொட்டுச்சு இல்லைங்க, அது வந்து இதை தொட்டாங்கன்னா அந்த மாதிரி நிறையா வரும், இது ஒரு சயின்ஸ் ரியாக்ஷன் தான், அவங்க உங்களை ஏமாத்தினாங்கல்ல, அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதனால நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்க்கு நிறைய காசு கொடுக்க தேவையில்ல மகாராஜா அப்படின்னு சொன்னோடனே, சரி இதை யார் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னோடனே ராணியை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு இவங்க 2 பப்பு சின்னவும் பாராட்டு தெரிவித்து அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு அங்கே இருந்த சோட்டு மோட்டுக்கு தண்டனை கொடுத்தாரு ராஜா. ஸோ இந்த கதையில் என்ன தெரியுதுன்னா, ராஜாவாகவே இருந்தாலும் அவங்க சாய்ஸ், அவங்க டெசிஷனும் சில டைம் தப்பாகும். ஸோ கூட இருந்தவங்க அவங்கள கரெக்ட் பண்ணியிருக்கணும், பட் யாரும் ட்ரை பண்ணல, எல்லாருமே ராஜாவுக்கு பயந்தாங்க. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்மளும் வந்துட்டு கூட இருக்கவங்க தப்பு பண்ணால் அதை எடுத்து சொல்லாமல் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம இனிமேல் செய்யாமல் இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கேட்டு பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.